وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை வழி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் மீதும் கண்ணியமிகு இமாம்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் என்றும் இந்நிலையிலும் ஏற்படுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய கருணையின் காரணத்தினால் இன்றைய தினம் அவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்ட முஸ்லிமாக அவனை தொழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவனை ஏகத்துவப்படுத்துவதற்காக கட்டி எழுப்பப்பட்ட அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அழகிய சந்தர்ப்பத்திலே நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தாக்கி அவனை பயந்து வாழுகின்ற சமூகமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு மத்தியிலே அறிவுரை கூறியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று இந்த உலகில் எத்தனையோ விதமான ஊடகங்கள் மக்களுக்கு மத்தியிலே செய்திகளை எடுத்து சொல்லக்கூடியதாகவும் செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு சாதனமாகவும் மக்கள் தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பல ஊடகங்கள் இருந்து வருகின்றன. ஊடகங்கள் அப்படி நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால்
அதற்கு ஒரு செய்தியை இன்னொரு இடத்திற்கு பரிமாற்றம் செய்யக்கூடிய அல்லது எடுத்துரைக்கக்கூடிய அந்த பணிக்காக நாம் எதை பயன்படுத்துகின்றோமோ அதை சார்ந்து சொல்லப்படக்கூடிய ஒரு தகவலாகத்தான் இந்த ஊடகம் என்ற ஒரு ஒற்றை வார்த்தை இருந்து கொண்டிருக்கின்றது. இறைவன் புறத்திலிருந்து வருகின்ற இறை செய்திகளை சொல்வதற்காக இறை தூதர்கள் இந்த உலகிற்கு தூதுவர்களாக அனுப்பப்படுகின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த மனித சமுதாயத்திற்கு என்ன செய்தியை சொல்ல வேண்டுமோ, எதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை எவ்விதமான இடைச்செருகளும் இல்லாமல், கூடுதலும் குறைவும் இல்லாமல் தெளிவான முறையில் மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அவ்வாறு எடுத்துரைக்கப்பட்ட இறை செய்திகள் இறை வேதமாகவும் நம்முடைய கரத்தில் புஸ்தக வடிவிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த செய்திகள் ஹதீஸ் கிதாபுகளாக நம்முடைய கரங்களிலே நாம் பேசுகின்ற மொழியிலேயே தற்காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இது எல்லாம் ஒரு செய்தியை நமக்கு மத்தியில் எடுத்துரைத்து அந்த செய்தியினுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காகவும், அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாதனங்களாக இந்த புஸ்தகங்களும் நம்முடைய சமூக மக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான ஊடகங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டிலே இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஊடகம் என்பது இரண்டு விதமான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே எந்த விதமான குறையும் இல்லாமல் எடுத்துரைக்கக்கூடியது. அதில் நீங்கள் எதை சொல்றீங்களோ அதனை செய்யும், மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கும். அது உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யாக இருந்தாலும் சரி, அது உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யாக இருந்தாலும் சரி, அது மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்கக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் அதை சொல்லக்கூடிய மனிதரையும் பொறுத்து அதனுடைய நம்பகத்தன்மை என்பது மாறுபடும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே இறை தூதராக மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தப்படக்கூடிய அந்த சூழலில் இறைவன் புறத்தில் இருந்து அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகின்ற அந்த செய்திகளை, இறை வசனங்களை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்கின்றார்கள். அவ்வாறு எடுத்துரைக்கப்படுகின்ற அந்த செய்தியை யார் நல்லதாக பார்த்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். அந்த நம்பிக்கை என்பது அந்த நபி தோழர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான குறையும் இல்லாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். அதே சமயத்தில் இன்னொரு புறத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று மக்களுக்கு மத்தியிலே தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவரை ஒரு சூனியக்காரர் என்று சொன்னார்கள், ஒரு ஜோசியக்காரர் என்று சொன்னார்கள், ஒரு பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், மக்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவர் என்று சொன்னார்கள். இப்படி பல்வேறுபட்ட செய்திகள் மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொள்ளாத மக்கள் அந்த செய்தியை பலகீனப்படுத்துவதற்காக உண்மையாக இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வகி செய்தியினை, அந்த திருமறை குர்ஆனினை மறுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இவர் சூனியக்காரர், இவர் ஜோசியக்காரர், இவர் பைத்தியக்காரர், இவர் குடும்பங்கள் மத்தியிலே பிரச்சனையை உருவாக்கக்கூடியவர், பிரிவை ஏற்படுத்தக்கூடியவர் என்று பல்வேறுபட்ட செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பினார்கள்.
பரப்புனதோடு மட்டுமல்ல, அந்த செய்தி மக்களுக்கு மத்தியில் சென்றடைய கூடாது என்பதற்காக, அந்த செய்திகள் மக்களுக்கு மத்தியில் சென்றடைய கூடாது என்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகள். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க செல்கின்றார்களோ அவர்களுக்கு நோய்வினை கொடுக்கின்றார்கள், அச்சமூட்டுகின்றார்கள், பயமுறுத்துகின்றார்கள், கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களை நோய்வினைப்படுத்தக்கூடிய சூழல் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் நடந்தது. அதையும் மீறி அல்லாஹ்வுடைய தூதரை விசுவாசம் கொண்டோம், நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ் தான் உண்மையான இறைவன், அவனை தவிர வணங்க தகுதியான இறைவன் யாரும் இல்லை என்று நம்பிக்கை கொண்டதனால் அந்த சஹாபாக்கள் இந்த நோய்வினைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் சென்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றார்கள், அதை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்தார்கள் என்ற செய்திகள் தான் நாம் பார்க்கின்றோம். ஒரு புறம் நல்லதை, ஒரு செய்தி நல்லதாக மக்களுக்கு மத்தியிலே பகிரப்படுகின்றது, நம்பிக்கை கொள்ளப்படுகின்றது, அதை ஏற்றுக்கொண்டு மக்களும் நம்பிக்கை என்ற அடிப்படையில் அதை செயல்முறைப்படுத்துகின்றார்கள். மறுமுறையிலோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை புறக்கணிக்கக்கூடியவர்கள், அதற்கு நோய்வினை கொடுக்கக்கூடிய, அதுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கின்றதோ எல்லா விதமான வழிகளையும் அவர்கள் செய்கின்றார்கள். செய்தி ஒன்றுதான், வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அவர்கள் இந்த செய்தியை சொல்வதற்கு முன்பால் மக்களுக்கு மத்தியில் அஸ்ஸாதிக் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர், இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் சரி சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க, முகம்மது சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்னா அது உண்மையான செய்தி, அதை ஏற்றுக்கொள்வோம், அதை நம்பிக்கை கொள்வோம், அவர் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அவர்கிட்ட எதை கொடுத்தாலும் அவர் நம்பிக்கையான ஆளாக இருப்பார் என்று அந்த வாய்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை இறை தூதராக மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களை பார்த்து அந்த மக்கள் சொன்ன வார்த்தைகள் மோசமான வார்த்தைகள் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினார்கள், அருவருக்கத்தக்கையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினார்கள், நோய்வினைப்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினார்கள் என்று நாம் வரலாறுகள் என்ன செய்கிறோம், தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சொல்லப்பட்ட செய்தி ஒன்றுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்பிக்கை கொண்டு அதன் பின்னால் சென்றார்கள், அதை மறுத்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு நோய்வினைப்படுத்தக்கூடிய வழிகளை கையாண்டார்கள். இப்ப நம்முடைய காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம், நம்முடைய காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த ஊடகம் என்பது இந்த செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் பகிரக்கூடிய இந்த நிலை என்பது, இந்த சாதனங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக, இந்த இந்திய தேசம் சுதந்திர தினத்தை அடைவதற்கு முன்பாக மக்களுக்கு மத்தியிலே இந்த சுதந்திரத்தை பற்றியான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆக்கங்களையும் அறிவுபூர்வமான கட்டுரைகளையும் மக்களுக்கு மத்தியில் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் எழுதி மக்களுக்கு மத்தியில் துண்டு பிரசுரங்களாக வார இதழ்களாக, நாளிதழ்களாக, மாத இதழ்களாக மக்களுக்கு மத்தியிலே இந்த செய்தியை எடுத்துரைத்தார்கள். சமூக மக்கள் பிளவுபட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட, மதங்களால் மார்க்கங்களால் பிளவுபட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட அந்த மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, அந்த மக்களுக்கு மத்தியில ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதற்கு, நாமெல்லாம் இந்தியர்கள் என்ற அந்த ஒற்றை சொல்லை சொல்ல வைப்பதற்காக அன்று இருந்த பெரும் பெரும் தலைவர்கள் பயன்படுத்திய ஒரு சாதனம் இந்த ஊடகம் என்பது. அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் பேப்பரில் என்ன செஞ்சாங்க, துண்டு பிரசுரங்களாக அடித்து மக்களுக்கு மத்தியில் பரப்பினார்கள். பிரசுரங்களாக மக்களுக்கு மத்தியில் இந்த சுதந்திரத்துடைய தாக்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தார்கள். இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நஷ்டங்களையும் துயரங்களையும் அந்த நோய்வினைகளையும் அந்த மக்களுக்கு மத்தியில் இந்த துண்டு பிரசுரங்கள் மூலமாக மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தார்கள். இது நம்முடைய காலகட்டத்திலே இந்த தேசம் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் மக்களுக்கு மத்தியில் இந்த சுதந்திர தாக்கத்தை உருவாக்குவதற்காக, நம்முடைய சுதந்திரத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர்களாக, மக்களுக்கு முன்னால் தலைவர்களாக யாரெல்லாம் பார்க்கப்பட்டார்களோ அவர்கள் நடத்திய ஊடக போராட்டம் என்பது, அதுவே நம்முடைய காலகட்டத்தை இப்ப நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஊடகங்கள் என்பது காகிதங்கள் அல்லாத இன்ன பிற ஊடகங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால்,
அதில் இருக்கக்கூடிய பலன்களை விட தீமைகள் தான் அதிகமான ஒரு சூழலில் சொல்லியிருக்கிறது. இன்ஸ்டாகிராம் என்று சொல்கிறார்கள், பேஸ்புக் என்று சொல்கிறார்கள், இன்னும் பிற பல்வேறுபட்ட பெயர்களை வைத்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஆண்ட்ராய்டு போனை கொடுத்து அந்த ஆண்ட்ராய்டு போனிலே ஆப்புகளை உருவாக்கி அந்த ஆப்புகள் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே செய்திகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய, செய்திகளை வீடியோக்களாக, ஆடியோக்களாக, எழுத்துக்களாக, படங்களாக இப்படி மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமியர்கள் இதை எப்படி பார்க்க வேண்டும்? இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டிலே நாம் சொல்லக்கூடிய விஷயங்களில் எந்த விதமான கலப்பும் இருந்துவிடக்கூடாது. நாம் மக்களுக்கு மத்தியில் பேசுகின்ற வார்த்தைகள் எந்த விதமான பொய்யும் இருந்துவிடக்கூடாது. நாம் யாரை பற்றியுமான அவதூறான பேச்சுகளும் பேசிவிடவும் கூடாது. நம்முடைய வார்த்தைகளில் நிதானம் இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு வார்த்தை மக்களுக்கு மத்தியில் சொன்னாலும் கூட அது இந்த சமூகத்தினுடைய வார்த்தைகளாக பார்க்கப்படும் என்ற ஒரு நிலை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்கு அதில் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்கு அதில் இருக்க வேண்டும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய இளம் வட்டாரங்கள், இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், இளமை பருவத்தை இப்பொழுதுதான் தாண்டுகின்ற அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பலரும் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றார்கள். அதில் பயன்படுத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை குலை தோண்டி புதைக்கக்கூடிய பல்வேறுபட்ட காரியங்களை அப்பட்டமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து எப்படி அவர்கள் பைத்தியக்காரர் என்று சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து எப்படி இவர் மக்களுக்கு மத்தியில் பிரிவை உருவாக்குகிறார் என்று சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இவர் எப்படி ஒரு ஜோசியக்காரர், சூனியக்காரர் என்று நாவில் அடங்காத வார்த்தைகள் எல்லாம் பேசினார்களோ, அது மாதிரியான வார்த்தைகளை இன்று இந்த சமூகத்தை கண்டு இந்த சமுதாய மக்களை பார்த்து பிற சமுதாய மக்கள் பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கின்றது. ஹராமான வியாபாரங்கள் இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே இந்த சமூகத்தின் மூலமாக நடத்தப்படுகின்றது. ஹராமான வியாபாரங்கள் பொருளை ஈட்டுவதற்காக இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, எல்லா விதமான வழிமுறைகளையும் தவிர்த்து விட்டு ஹராமான அந்த வியாபாரத்தை இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக இன்று நம்முடைய சமூக மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹராமான பேச்சுகள், ஹராமான செயல்பாடுகள், இஸ்லாம் எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றதோ அத்தனை விதமான செயல்பாடுகளும் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ரொம்ப வேண்டாம், ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக சமூக ஊடகத்தில் வந்த ஒரு வீடியோ இந்த தெருக்கு அடுத்து இருக்கக்கூடிய மொஹல்லால ஒரு மண்டபத்தில் ஒரு திருமணம் நடக்குது, பள்ளியாசில திருமணம் நடக்குது. மாப்பிள்ளையோட தோழர்கள் அழைச்சிட்டு வராங்க. வெளியே வந்து வெடிக்கப்படுகின்றது. அவர்கள் அந்த வீடியோவை அப்படி சமூக ஊடகத்தில் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கிறாங்க. ஒரு சினிமா பாட்டினை பின்னோட்டமாக ஓட விட்டு அதற்கு அந்த இளைஞர்கள் வெட்கம் இல்லாமல், நாணம் இல்லாமல் நடு ரோட்டில் ஆடிக்கொண்டு செல்கிறார்கள். நாங்க கண்ணுக்கு முன்னால பார்க்கல, அந்த செய்தியை கண்ணுக்கு முன்னால பார்க்கல. எங்க இருந்து பார்க்கிறோம்? மக்களுக்கு மத்தியிலே செய்தியை பகிர்வதற்காக, மக்களுக்கு மத்தியிலே செய்திகளை கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஊடகங்கள் மூலமாக பார்க்கின்றோம். இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே இப்படி ஒரு திருமணம், ஒரு ஜமாத், ஒரு முஹல்லாவிலே ஒரு பள்ளியில் வைத்து நடத்தி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? இஸ்லாம் தூய்மையான ஒரு மார்க்கம். இஸ்லாமில் எந்த விதமான கலப்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இப்படிப்பட்ட மார்க்கத்திலே மாற்றாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி வருகின்ற அடிப்படையிலே ஒரு திருமணத்தை நடத்தி அதை வீடியோக்களாக எடுத்து அதற்கு பின்னால் ஒரு சினிமா பாட்டினை பின்னோட்டமாக ஓடவிட்டு நடு ரோட்டில் இஸ்லாமிய இளைஞர்கள் வருத்தப்பட வேண்டிய விஷயம், இஸ்லாமிய இளைஞர்கள் நடு ரோட்டில் வேஷ்டியை மடிச்சு கெட்டிக்கிட்டு ஆடுகிறாங்கன்னு சொன்னா நாம நம்முடைய சமூகத்திற்கு எந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைத்திருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள்.
ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமூக மக்களுக்கு நன்மையை ஏவுவதற்காகவும் தீமையை தடுப்பதற்காக இருந்தார்கள். அல்லாஹ் நம்மளை பற்றி சொல்லி காமிக்கும் போது அல்லாஹ் தெளிவுபடுத்தி காமிக்கின்றான். குன்தும் கைர உம்மா உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் மக்களிலேயே சிறந்த சமுதாயம், மனித சமுதாயத்திலேயே மனித படைப்புகளிலேயே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்மை கண்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், நீங்கள் தான் மக்களில் சிறந்த சமுதாயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். எதற்காக தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவக்கூடிய மக்களா நீங்க இருக்கிறீங்க. தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக நீங்க இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறானே, நமக்கு ஒரு சிறப்பை கொடுக்கிறானே, நமக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறானே, அந்த கண்ணியத்துக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய விதமா நம்முடைய இளைஞர்கள் நடு ரோட்ல இது மாதிரியான ஆட்டங்களை ஆடினார் என்று சொன்னால் இதற்கு யார் பொறுப்பு ஏற்பது? அந்த தெருக்கல்ல போய் நம்ம திருமண பிரச்சாரம் பண்றோம், நம்ம நோட்டீஸ் கொடுக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க என்ன செய்யறோம், உங்களால முடியாத சில விஷயங்களை மாற்றங்களை உருவாக்குறதுக்காக நாங்க என்ன செய்யறோம், எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்க செலவு பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, அதற்கான முன்னெடுப்புகள் எடுத்தாலும் கூட அந்த மஹல்லாவாசிகள் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதை தடுக்கக்கூடிய வழிகளை தான் பார்க்கிறார்களே தவிர, அதை தடுக்கக்கூடிய வழிகளை தான் பார்க்கிறார்களே தவிர நல்ல விஷயத்தை, நல்ல செய்திகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கக்கூடிய அந்த வழிகளை திறந்து விடுவது இல்லை. சரி, எங்களை தான் சொல்ல விட மாட்டேங்க, நீங்களாவது பள்ளியில சொல்லுங்க, நீங்களாவது மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொன்னோம்னா அதையும் கேட்டுக்கொள்ளாமல், அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளக்கூடிய பல மஹல்லாக்கள் நம்முடைய தென்காசியில் இருந்து கொண்டிருக்கின்றது. பள்ளி ஜும்மா மேடையில இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய வட்டியை பத்தி பேச முடியாது. ஏன்? ஜமாத்தால் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வட்டி வாங்கக்கூடியதா இருக்கிறான், அங்க இருக்கக்கூடிய அங்கத்தினர் வட்டி வாங்கக்கூடியவனா இருக்கிறான், வட்டியை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அதனால் நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு இடையூறு, உங்களுக்கு இடையூறு. கண்களுக்கு முன்னால பார்த்தோம், நம்முடைய ஊர்ல கண்களுக்கு முன்னால பார்த்தோம். எங்க போயிட்டு இருக்கு இந்த சமுதாயம்? அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த முக்கியத்துவங்கள் நம்முடைய மார்க்கத்திற்கு கொடுக்கப்படாமல் நம்முடைய வளர்ச்சிகளுக்காக மட்டும்தான் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜும்மா மேடை இருக்கின்றதே, இந்த ஜும்மா மேடை இது மக்களுக்கு மத்தியிலே இறை செய்திகளை எடுத்து சொல்வதற்காக, இறைவன் புறத்திலிருந்து வருகின்ற இறை செய்திகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்காக இறைவன் இறை தூதர் மூலமாக நமக்கு அழகான முறையில் ஒரு வழிகாட்டியாக கொடுத்திருக்கிறான். அழகான முறையில் வழிகாட்டி. மற்ற ஏனைய நேரங்களில் பாருங்க, ஈதுடைய நாளில் பாருங்க, இமாம் பேசி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம பலரும் பேசி கொண்டிருப்போம். ஈதுடைய நாளில் தொழுகை முடிந்ததற்கு பிறகு இமாம் உரையாற்றக்கூடிய அந்த ஈதுல் குத்பா நடத்தக்கூடிய அந்த நேரத்தில் நம்மில் பலரும் என்ன செய்வோம், நமக்குள்ள பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஜும்மாவுடைய நாளை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, உன்னோடு சேர்ந்து ஒரு சகோதரன் பேசுகிறார் என்று சொன்னா அவனை பேசக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ஜும்மா பாத்தில் ஆகிவிடுகின்றது. நீ பேசாத அப்படின்னு சொன்னா கூட உன்னுடைய ஜும்மா பாத்தில் ஆகுது அப்படின்னு நம்மை இங்கு பேசப்படுகின்ற விஷயத்தை செவிமடுப்பதற்காக கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த ஜும்மாவுடைய நாள். இந்த நிஜத்தில் கூட, இந்த மேடையில் கூட இஸ்லாம் ஹராமாக்கிய விஷயத்தை பேச முடியவில்லை, இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய விஷயத்தை பேச முடியவில்லை. இஸ்லாமிய மார்க்க பெரும் பாவங்களாக எதையெல்லாம் சொல்லியிருக்கின்றதோ அந்த பாவங்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க முடியவில்லை என்ற ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த அழிவு நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்க்கலாம், அல்லது நம்முடைய சந்ததிகள் பார்ப்பதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்படலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் அந்த அளவுக்கு இன்று இருக்கக்கூடிய இந்த சாதனங்கள் நமக்கு மத்தியில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான ஐடியாக்களும், எல்லா விதமான சாதனங்களும் பல நேரங்களில் உண்மையை பகிர்விப்பதற்காக, உண்மையை பரப்புவதற்கு பகரமாக
தவறான கருத்துக்களை பல நேரங்களில் பல சூழல்களில் கடந்து கொண்டிருக்கின்றது, பரப்பி கொண்டிருக்கின்றது. இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னா, நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விற்கு ஏற்ற வகையில் இருக்கணும், அல்லாஹ் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கணும். அதற்காக என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அந்த வழிகளைத்தான் இந்த சாதனைகளில் தேட வேண்டும், இந்த ஊடகங்கள்ல தேடணும். அந்த தேட்டம் இல்லாமல் இன்னைக்கு பலரும், எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன செய்யறோம், ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிறோம். ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யறோம், பேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். ஆண்ட்ராய்டு போன் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யறோம், வாட்ஸ்அப் வச்சிருக்கிறோம். இந்த வாட்ஸ்அப்ல நாம செலவழிக்கக்கூடிய நேரத்தை எடுத்து பாருங்க. வாட்ஸ்அப் நமக்கு மத்தியில் நம்முடைய தகவல்களை நம்ம பகிர்ந்து கொள்றதுக்காக, குடும்ப செய்தியா இருந்தாலும் சரி, சமூக செய்தியா இருந்தாலும் சரி, நட்பு ரீதியான தகவல்களாக இருந்தாலும் சரி, ஒரு அவசர செய்திகளாக இருந்தாலும் சரி, அடிப்படையாக நாம் நம்முடைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறோம். அதுல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஸ்டேட்டஸ் ஒரு வலிமையை உள்ள கொண்டு வந்தான். இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா அந்த ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கே நம்மில் பலரும் என்ன செய்யறோம், பல நேரங்களை செலவு பண்றோம். நம்மில் பலரும் அந்த ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கே பல நேரங்களை செலவு பண்றோம். செலவு பண்ணிட்டு அதற்கு பின்னால் ஓடக்கூடிய பின்னோட்டங்கள் இருக்குது, அது இதை விட பெருசு. யாருக்காண்டி வச்சிருக்கிறான், எதனால இப்படி வச்சிருக்கிறான், இந்த வார்த்தை யார சொல்லுது, இது யார குத்தி காமிக்கிறான், இந்த விஷயத்துல எதற்கு சொல்ல வாரான், உடனே போன் பண்ணி பேசுறது, யாருக்காண்டி வச்சிருக்க, அவனுக்கா இவனுக்கா, இப்படின்னு நம்முடைய பின்னோட்டங்கள் ஒரு 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 படத்தை வைப்பதன் மூலமாக, ஒரு வாசகத்தை வைப்பதன் மூலமாக நம்முடைய பின்னோட்டங்கள் ஓடுகிறது என்று சொன்னால், நாம் எந்த அளவிற்கு அதை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருந்துட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு அதுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நவீன சாதனங்கள் நாம் நல்ல முறையில் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அது நமக்கு நாளைக்கு மறுமையில நல்ல பலனை தரும். அந்த சாதனங்களை நாம் தவறான வழிகளுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது நாளைக்கு மறுமை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அன்பிற்குரியவர்களே, இறைவன் புறத்திலிருந்து வருகின்ற செய்தியை நமக்கு சொல்வதற்காக இறை தூதர்களை தேர்ந்தெடுத்தான். அந்த இறை தூதர்கள் திருமறை குரானில் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றானோ அந்த செய்திகளையும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறை செய்திகளால் சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ்களை நமக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாமல், எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் தெளிவான முறையில் எடுத்திருக்கின்றார்கள். பிற்காலத்தில் மக்களால் அதில் பல்வேறுபட்ட குளறுபடிகளை உருவாக்கப்பட்டாலும் கூட அதை யார் பாதுகாத்து வைத்தார்களோ, அதை யார் நம்பி முழுமையான முறையில் ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் மூலமாக பாதுகாக்கப்பட்டு இன்று நமக்கு அந்த செய்திகள்ல கூட, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஹதீஸ்கள்ல கூட இது நம்பகமானது, இது பலகீனமானது, இது அறிவிப்பாளர் தொடர்பு விட்டது, இது முர்சலானது, இது முன்கத்தியானது என்று சொல்லி பல்வேறுபட்ட வார்த்தைகளை சுட்டி காமித்து அந்த ஹதீஸை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்ற அந்த வழிமுறை வரைக்கும் நமக்கு தெளிவான முறையில் அன்றைய காலத்தில் எழுதிய அந்த புத்தகங்கள் மூலமாக இன்று நாம் படிச்சுட்டு இருக்கிறோம். அதை விலகி நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஊடகங்கள் நமக்கு பலனை தந்தது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய மன்னரை வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும். இந்த ஊடகங்கள் மூலமாக, இந்த துணை சாதனங்கள் மூலமாக நமக்கு அழிவை நாம் தேடிக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சூழலில் இருந்த ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பரிணாம வளர்ச்சிகள், அதாவது டார்வின் தத்துவம் அல்ல, நம்முடைய செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக மனிதனுடைய மூளைகளால் கண்டுபிடிக்கப்படுகின்ற நவீன சாதனங்கள். ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவர் தன்னுடைய மனைவியோடு பேசுவதற்கு கடிதங்களை பயன்படுத்தினார்கள். 30 நாட்களுக்கு பிறகு என்ன செய்யும், அந்த கடிதம் கிடைக்கும். ஒரு மாதம் 40 நாட்கள் என்ன செய்யறது ஆகும். வீட்டில் யாராவது ஒரு நபர் இறந்து போயிருந்தாலும் கூட அந்த செய்தி கிடைப்பதற்கு ஒரு 40 நாட்கள் ஆகும். ஒரு காலகட்டம் வந்தது, ஒளிநாடாக்கள் என்ன செய்வாங்க,
ஆடியோக்களாக அந்த அந்த கேசட் என்ன செய்வாங்கன்னா ஆடியோ பதிவு பண்ணி வீடுகளுக்கு அனுப்புவாங்க. அதுவும் வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் என்ன செய்ய எடுத்துக்கொள்ளும். அதற்கு பிறகு தொலைபேசிகள் வந்தது. அந்த தொலைபேசிகள் மூலமாக பொருளாதாரம் அதிகமாக செலவு செய்து சிலர் என்ன செய்வாங்க, செகண்ட் கணக்கில் பேசுவாங்க. செகண்ட் கணக்கில் யார் யாரெல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு வார்த்தை பேசிடணும் ஆசைப்பட்டு செகண்ட் கணக்கில் பேசுவாங்க. இது ஒரு காலகட்டம் இருந்தது. அதற்கு அடுத்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னா வீடியோ கால் பேசக்கூடிய லெவலுக்கு இனாமாக இலவசமாக ஒரு மாதத்திற்கு நாம் 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டா போதும். யார்கிட்ட வேணாலும் உலகத்துல எங்க இருக்கக்கூடிய நபர்கிட்ட வேண்டுமானாலும் வீடியோ கால்ல முகம் பார்த்து பேசக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு இந்த சாதனங்கள் வளர்ந்து விட்டது. ஆனால் இறைவன் சொன்ன இறை செய்திகளும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இறை செய்திகளும் இன்றளவில் நம்மிடத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏடுகளாகவும் நம்முடைய மொபைல் போனில் பயன்படுத்தக்கூடிய ஆப்புகளாகவும் இருந்துட்டு இருக்குது. நாம நம்முடைய நேரங்களை பொழுதுபோக்குக்காக அதிகமான நேரத்தை செலவு பண்றோம். பொழுதுபோக்கிற்காக மொபைல் போனை எடுத்துட்டோம்னா ஷார்ட்ஸ் பார்க்கறது, வீடியோ பார்க்கறது, ஸ்டோரி பார்க்கறது, ஸ்டேட்டஸ் பார்க்கறது, இன்னும் என்னென்னலாம் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யறது பார்த்துட்டு அதுல பல்வேறுபட்ட நேரங்கள் பல வீணான தகவல்களை பார்ப்பதிலேயே இன்று பெரும்பான்மையான இளைஞர்கள் அதில் நேரத்தை செலவு பண்றாங்க. இன்னும் ஒரு பொடி மேல அருவருக்கத்தக்க ஆபாசமான பல காட்சிகளையும் நம்முடைய இளைய சமுதாய மக்கள் என்ன செய்றாங்க, நீங்க அதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடிக்ட் ஆகிறாங்க, அதுக்கு அடிமையாகிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்க அதை கண்டு காங்குறாங்களா அல்லது அதை கண்காணிக்கிறாங்களா என்ற எந்த விதமான தகவலும் கிடையாது. ஆனால் அந்த ஆபாசமான வீடியோகளுக்கு பின்னால் நம்முடைய இளைய தலைமுறை மாணவ பருவத்தில் இருந்தே பின்னால போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சாதனங்கள் நமக்கு பலனை தரணும், நமக்கு ஆபத்தை தருகிறது என்று சொன்னால் யாருக்கு அது ஆபத்தை தருதோ அவங்க அதை எட்டி வச்சு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்ல என்ன நான் செய்வேன், கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவேன், எனக்கு அந்த ஆற்றல் இருக்குது, எனக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொன்னா முடிந்த வரைக்கும் திருமறை குர்ஆனை எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அதை படிப்பதற்கு ஆசை கொள்ளுங்கள். காலமாக எந்த ஒரு காலம் வந்தாலும் சரி, எல்லா காலத்திலும் சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல் இதுதான். திருமறை குர்ஆனுக்கு நீங்கள் நேரம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் மட்டும்தான் இந்த உள்ளங்கள் நிம்மதி பெறும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை உருவாச்சு, ஒரு சச்சரவு ஏற்படுது, ஒரு கலவரம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அந்த கலவரத்தை தடுப்பதற்கு முதலில் அரசாங்கம் பயன்படுத்தக்கூடிய வழிமுறை என்ன? இணைய சாதனங்களை ரோட்ல முடக்கிறது. ஏன்? செய்தி மக்களுக்கு மத்தியில் பரவக்கூடாது, யாரும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது என்பதை முதல்ல தடுப்பாங்க. இந்த மாதிரிதான் நாம நம்முடைய மனசு அலைப்பாய்கிறது, ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் மட்டும்தான் அதை சாந்தப்படுத்த முடியும். அல்லாஹை பற்றி பேசுகின்ற சபைகள், அல்லாஹை பற்றி பேசப்படுகின்ற வகுப்புகள், இந்த மாதிரியான இடங்கள்ல நாம் நம்முடைய நேரங்களை செலவழித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதனத்தால் நம்ம நினைச்ச முடியாது, ஒருபோது வழிகேட்டின் பக்கம் கொண்டு போக முடியாது. நீங்க அதுக்கு நேரம் கொடுக்காதனால, அதுக்கு நேரம் வகுத்து கொடுக்காதனால நம்மில் பலரும் என்ன நினைக்கிறோம்னா நீங்க அது பல்வேறுபட்ட அனாச்சாரங்களுக்கு பின்னால போகக்கூடிய ஒரு சொல்ல பார்த்துட்டு இருக்கிறோம். தயவு செய்து விளங்கிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த உலக வாழ்க்கை இறைவன் அன்றைய காலத்தில் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு எழுதி வச்சானோ அதே மாதிரி தான் இனி வரக்கூடிய மக்களுக்கும் எழுதி வச்சிருக்கிறான். எல்லாரும் பிறந்திருக்கிறோம், எல்லாரும் இறப்போம். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவான முறையில் சொல்லியிருந்திருக்கிறான். வலவுகான ஃபி புரூஜி முஸையதா. நீங்க எவ்வளவுதான் வலுவான, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, எவ்வளவுதான் வலுவான ஒரு கோட்டைக்குள்ள உங்களுடைய உயிரை நீங்கள் பதுங்கி வைத்திருந்தாலும் கூட அல்லாஹ் உங்களோட உயிரை பறிப்பான். கண்ணுக்கு முன்னால ஒரு 2 மாசத்துக்கு இடைப்பட்ட நாட்கள்ல நம்ம பார்த்தோம். உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு நாட்டுடைய அரசர் என்ன செஞ்சாரு, ஒரு அரசர் தன்னுடைய
உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறுபட்ட அடுக்கின் கீழ் பாதுகாக்கப்பட்டு ஒரு உள்ள போய் ஒரு பூமிக்குள்ள ஒரு சுரங்கத்தை ஏற்படுத்தி உள்ள போய் என்ன செய்யறாரு, தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்கேயே அவருடைய மரணம் போனது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஆயுதங்களால் தகர்க்க முடிகிறது என்று சொன்னால் இறைவன் எப்பேற்பட்டவன் என்பதை யோசிச்சு பார்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் எப்பேற்பட்டவன் யோசிச்சு பாருங்கள். கருவறைக்குள்ளேயும் போய் என்ன செய்வான், உயிரை கைப்பற்றுவதற்கு தகுதி உள்ளவன். கருவறைக்கு உள்ள போயும் உயிரை கைப்பற்றுவதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அப்படியேப்பட்ட ரப்பு தான் நமக்கு சொல்லி காமிக்கிறான். இந்த உலகத்துல வாழுகின்ற காலகட்டத்துல உண்மையான முஸ்லிமா வாழ்றதுக்கான அந்த சூழல் உருவாக்க சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க மரணிக்கக்கூடிய நேரத்திலாவது முஸ்லிமா மரணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்கன்னு சொல்லி காமிக்கிறான். முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்க நல்லா சொல்லி காமிக்கிறான். அந்த வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனோடு அதிகமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், மார்க்கத்தோடு அதிகமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது ரெண்டும் தான் உங்களை முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு கொண்டு போகக்கூடியது, அந்த எல்லையை கொண்டு போகக்கூடியது. அந்த எல்லைக்கான முக்கியத்துவத்தை குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்வை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி.